ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சிச்சு. இப்போ எல்லா கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இன்டர்வியூ வந்து உண்மையாகவே ரொம்ப சூடாக தான் போயிட்டுருக்குங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா. இதில் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா ஜோக்கும் சாண்ட்ராக்கும் இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு பெரிய சண்டே நடந்ததாங்க சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து சாண்ட்ரா வந்து சொல்லியிருப்பாங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை, பிரஜன் சொன்னார் கேஷ் பாக்ஸ் எடுத்து சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ரம்யாஜோ சொல்லியிருப்பாங்க. ரம்யாஜோ வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்து, இல்லை பிரஜன் தான் ஃபஸ்ட்டு எடுக்க சொன்னார், அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து அவரோட வாய்ஸ் நோட் போட்டிருப்பாங்க வாட்ஸ்அப்பில் வந்த வாய்ஸை. ஸோ இதை கேட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம சாண்ட்ரா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு சொன்னது, இதுக்கப்புறம் வந்து எடுக்க சொன்னார், அதை வந்து அவங்க சொல்லவே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு தெரியாது, இதுக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டோம் நம்ம. என்னென்னா ரம்யா ஜோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்த ஒரு சில கண்டஸ்டன்ட் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்லையா அவங்க கூட. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிலர் வந்து அந்த அவங்களுக்குள்ளே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல மக்களே. தெரிஞ்ச அப்புறம் நானே கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரஜன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சில வீடியோவில் வந்து சொல்லியிருப்பார், என்னென்னா ரம்யா ஜோ நான் வெளில போயிட்டு ஆள் வச்சு அடிப்புன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என் குழந்தைங்க மேலே ப்ராமிஸும் சொல்கிறேன், உன்னை பற்றி நான் தப்பாக சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரம்யா. அதுக்கப்புறம் இங்கே வெளியில் வந்து எல்லா இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க, எனக்கு பணப்பெட்டி எடுக்கிற ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டு. பட் உள்ளே இருக்கும்போது நான் பணப்பெட்டி எடுத்துருக்கணும், யார் பிரஜன் சொல்லியிருந்தால் நான் கண்டிப்பாக எடுத்துருப்பேன்னு சொல்லும்போது இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசும்போது ரம்யா ஜோக்கு வந்து கடுப்பாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வேண்டியவங்க வந்து அந்த வீடியோஸ் வந்து கட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, ஸோ இவங்க என்ன அங்கே ஒன்று பேசுகிறாங்க அங்கே ஒன்று பேசுகிறான்ற மாதிரி சொல்லிட்டு தான் காலையில் அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதோ பர்சனலாக வந்து ஏதோ சம்திங் டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க போல இருக்குது இவங்களால. ஸோ அதுவும் ஒரு ரீசன் சொல்கிறாங்க மக்களே. ஸோ அவங்க சொல்லும் போதே சொல்கிறாங்க, நான் வந்து உங்ககிட்டலாம் நல்லவங்களாக இருக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை, நான் கேமுக்காக பேசுகிறது இதுதான் லாஸ்ட்டு. இது மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற ஆட்களை பற்றியும் தயவுசெய்து இனிமேல் என்கிட்ட கேட்காதீங்க. இந்த ஒரு விஷயத்தை நான் கிளாரிட்டி கொடுக்குன்னு நினச்சேன், நான் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இதை பற்றி நான் எதுவுமே பேச மாட்டேன்ற மாதிரி பேசி முடிச்சிருக்காங்க ரம்யா. பட் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரஜன் தான். ஸோ பிரஜன் தான் வந்து ரம்யா கிட்ட பேசியிருக்காரு. ஸோ இப்போ ரம்யா பக்கத்து நியாயத்தை சொல்லிட்டாங்க. இப்போ பிரஜன் வந்து அவர் பக்கத்தை நியாயத்தை சொன்னால் மட்டும்தான் உண்மை மக்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து வாயை திறக்கலாம் கண்டிப்பாக தெரியாது. இது வந்து ரம்யா ஜோ சொன்னது தான் வந்து உண்மைன்ற மாதிரி ஆகிடும். பட் அவர் வந்து என்ன சொல்லுவார்னு தெரியல ஸ்டேட்மெண்ட்டு. பட் இது அவர் சொன்னால் தான் க்ளோஷர் கிடைக்கும் இதுக்கு. இல்லைனா இது மாதிரி எடுத்துகிட்டே தான் போவோம். அப்போ ரம்யா சொன்னது தான் கரெக்டுன்ற மாதிரி எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க, சாண்ட்ரா பிரஜன். ஸோ பிரஜன் வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லாமல் இருப்பார். ஸோ நான் தான் எடுக்க சொன்னேன், அதுக்கப்புறம் நானே வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்லாமல் இருப்பார். இல்லை அவர் சொல்லி ரம்யா ஜோ உண்மையாகவே சொல்லலையா, எல்லாத்துக்குமே வந்து விடை வந்து பிரஜன் வாயை திறந்தால் தான் தெரிய வரும். ஸோ பார்க்கலாம் மக்களே, அடுத்தடுத்த நாட்களில் பிரச்சனை எதாவது சொல்லுவாரான்னு சொல்லிட்டு. பட் எது நடந்தாலும் இது வந்து ஒரு கேமுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் அவங்களாம் நினச்சி தான் டெசிஷன் எடுக்கணும். வெளியிலிருந்து ஒரு சக்தி வந்து இப்படி போகணும் போது கண்டிப்பாக அந்த கேமோட அந்த தரமே வந்து உண்மையாகவே ஸ்பாயில் ஆகும் தான் சொல்லணும் மக்களே. பார்க்கலாம், மீண்டும் உங்களை அடுத்த வேளை சந்திக்கிற மக்களே. நன்றி.